8 வயது சிறுமி அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா? இது நடந்து ஒன்றும் 200-300 வருஷங்களுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தான். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி நகரில் 1956ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா, லலிதாங்கிற ஒரு சிறுமி வந்து காரைக்குடியில் மீனாட்சிபுரத்துக்கு வந்தாக்காக வந்து மக்கள்கிட்ட வந்து சமயபுரம் மகமாகி என்னை அனுப்பிச்சிருக்கதாகவும், உங்களுக்கு அருள்வாக்க சொல்ல என்னை அனுப்பிச்சிருக்கதாகவும் சொன்னாங்க. ஸோ மக்கள்லாம் நம்பவே இல்லை. என்ன இந்த சிறுமி வந்து எங்களோட குறையை தீர்க்க புரியாமா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இந்த சிறுமி மெதுவாக சொன்னால், நான் வந்து மகமாயி அருள்வாக்கு பெற்றவங்க, நான் வந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்க தங்கி வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது எல்லோரும் ஏளனமாக பார்த்தாங்க. அடுத்து ஒரு சிலருக்கு வந்து சொன்னாங்க, உங்களுக்குள்ள பிரச்சனை இது தான், இதெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படி சொல்லும்போது நம்பலை. சில விஷயங்கள் நடந்துச்சு, சொன்ன மாதிரியே அந்த சிறுமி சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அப்போ கொஞ்சம் நம்ப ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்க என்னென்னா, அந்த சிறுமியோட உடம்பில் வந்து அம்மை இருந்தது. அந்த அம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா முத்து முத்தாக வளர தொடங்கிடுச்சு. ஸோ அதை பார்த்த எல்லோரும் பார்த்திங்கன்னா, அந்த முத்து முத்தாக வளர வந்தோன்னா எல்லோரும் அந்த சிறுமியை பார்த்து வந்து கேலியும் கிண்டலும் பண்ணாங்க. உடனே அந்த சிறுமி சொன்னாங்க, அதில் கூட்டத்தில் உள்ள ஒருத்தவங்களை கூப்பிட்டு, ஐயா, உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கிணத்தோரத்தில் ஒரு தக்காளி செடி இருக்கும், இந்த தக்காளி செடியில் தக்காளி பழம் இருக்கும், அதை பறித்து என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். வேடிக்கை சொன்னேன். உடனே அந்த பெரியவர் சொன்னார், ஏம்மா, என் வீட்டில் எந்த தக்காளி செடியும் இல்லை, எந்த செடியுமே இல்லை, தக்காளி செடியும் கிடையாதும்மா, நீங்கள் போய் பாருங்கய்யா இருக்கும் அப்படின்னு. அந்த முதியவர் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கும்போது இந்த கிணத்தோரத்தில் ஒரு தக்காளி செடி இருந்திருக்கு, அதில் தக்காளி பழம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. என்னடா அந்த இடத்துல நம்ம தக்காளி செடியும் வைக்கலையே, ஒன்றும் வைக்கலையே, எப்படி அதை சிறுமி சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த தக்காளி பழத்தை கொண்டு போய் அந்த சிறுமி காலில் விழித்து அந்த சிறுமிகிட்ட வந்து ஆசீர்வாதம் பெற்றார், அருள்வாக்கும் பெற்றார். உடனே மக்கள்லாம் பார்த்த பிறகு, இதை பார்த்து இந்த சம்பவத்தை பார்த்த பிறகு ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. ஆகா, இந்த சிறுமிகிட்ட ஏதோ ஒரு தெய்வீக சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த சிறுமியை வணங்க தொடங்கி அவங்கள்ட்ட வந்து அருள்வாக்கு பெற்ற ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளாக தீர்ந்துச்சு. அவங்களுக்குள்ள வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் இந்த சிறுமி சொன்ன மாதிரி அவளோட வாயிலிருந்து அருள்வாக்கு பெற்று பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சுது. ஒரு காலகட்டத்தில் ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் வந்து இந்த சிறுமி சொன்னால், நான் இதே இடத்துல மகமாயி உத்தரவன் பேரில் நான் மகமாகியா முத்தியடைய போகிறேன், என்னை வழிபாடு செய்யுங்க, என்கிட்ட அருள்வாக்கு வாங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முக்தி அடைஞ்சிட்டாங்க. அன்றிலிருந்து இன்று வரைக்கும், அன்று ஆரம்பித்தது தாங்க அந்த முத்துமாரி தலத்தின் வரலாறு. அன்றிலிருந்து இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடி நகரத்தில் ஏன் சுற்றுவட்ட எல்லா கிராமத்திலையும் சுற்றி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 50 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ், 60-70 கிலோ சரௌண்டிங்ஸில் உள்ள எல்லா மக்களுமே இந்த முத்துமாரி அம்மன் திருத்தலத்துக்கு வர்றாங்க. இதில் என்ன அதிசயம் பார்த்திங்கன்னா, எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், தயிரால் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, பாலால் பன்னீரால் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, பஞ்சாமிரத்தில் அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. இங்கே தக்காளி பழத்தில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்கள் ஃபுல்லாக தக்காளியை காணிக்கையை வச்சு அம்மனோட பாதத்தில் வச்சு வணங்கி எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தேவியாகவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த அம்மனாகவும் முத்துமாரி இங்கே காட்சியளிக்கிறாங்க, அருள் பாலித்துக்கிட்டு இருக்காங்க காரைக்குடியில். மாசி பங்குனியில் பார்த்திங்கன்னா பெரிய திருவிழா நடக்குங்க. அந்த பால்குடம்லாம் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு பால். இந்த சரௌண்டிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம முத்துமாரி அம்மனுக்கு தான் பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், அதாவது இந்த பால்குடம் வந்து வெகு விமர்சையாக கூட்டம்னா அன்றைக்கி களை கட்டுங்க. அந்த திருவிழாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு மெய் செலுத்து போயிடுவீங்க. இந்த கதையை சொல்லும்போது எனக்கே வந்து புல்லரிச்சு போகுது. கதை சொல்லும்போது திருத்தல வரலாற்றை சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சு போகுது. நானும் காரைக்குடியில் தான் வாழ்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒரு பால் குடம் போங்க. பால் குடம், காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, மது முளைப்பாரி, எப்பா அந்த ஊரே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாசி பங்குனி திருவிழாவில் கேட்ட வரத்தை கொடுக்கும் இந்த முத்துமாரி அம்மனுக்கு கோயிலுக்கு நீங்கள் நேரம் கிடச்சா போயிட்டாங்க. இங்கே இருக்க எல்லாருமே ஒரு 50-60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸில் எல்லாருக்குமே தெரியும், வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக உங்களுக்கு இந்த திருத்தல வரலாற்றை பற்றி தெரியணும்னா, இல்லை இந்த அம்மனோட அதிசயத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக காரைக்குடி வாங்க. உங்களுடைய மனப்பிரச்சனை சொல்லுங்கள், கண்டிப்பாக அம்மன் வந்து உங்களுக்கு வந்து வரம் கொடுப்பார், நல்ல வரம் கொடுப்பார். நல்லதை நினச்சிட்டு வாங்க, கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வரத்தை கொடுப்பாங்க.
இங்கே வந்துட்டு அவள் அம்மன் நினச்சா தான் நீங்கள் வர முடியும். நீங்கள் நினச்சி இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்க்கும் ஒரு மகமாகியாக இருக்குது. இந்த காரைக்குடி மக்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. என் சுற்றுவட்ட எல்லா கிராம மக்களுக்கும் நகரத்து மக்களுக்கும் பெரிய அம்மனாக காட்சியளிக்கிறார். வாங்க, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.